வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் ஒயிட் குஷ்காவும் அதுக்கு சைடிஷான கத்திரிக்காய் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் ஒயிட் குஷ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிக நேரம் ஊற வைக்காதீங்க, குழஞ்சிரும். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அதே அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. 6 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம காரத்திற்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் அதே அளவு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒயிட் குஷ்காக்கு தக்காளி ரொம்ப கம்மியாக இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 கணக்கில் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இதை ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசி உள்ளார சேர்த்துடலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கர் மூடி வச்சிடலாம். இது ஒரு விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், அரிசி கொஞ்சம் கூட குழையாமல் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பரான ஒயிட் குஷ்கா ரெடி ஆகிடுச்சு. இது கூட தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் கிரேவியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. எள்ளு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு வெடிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளார சேர்த்துடலாம். சப்போஸ் வறுத்த வேர்க்கடலை இல்லை அப்படின்னா வேர்க்கடலையே தனியாக வறுத்து அப்புறம் சேர்த்துக்கோங்க. இது ஆறட்டும். இன்னொரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்குங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற 6 பல் பூண்டு சேர்த்துடலாம். நறுக்குனா 2 பெரிய வெங்காயமும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது.
இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற 4 கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் கத்திரிக்காவை முழுசாக சேர்க்குறதா இருந்துச்சுன்னா அதை எக்ஸ் மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு காரமும் புளியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு, வெந்தயம், வேர்க்கடலையை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை ஆட் பண்ணாமல் அரைங்க. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை உள்ளார சேர்த்துடலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.